Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவன் ஏதோ புதுசாக போட்டுருக்கான், அவன் சில பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ என்ன அப்படின்றதே தெரியாமல் இருக்கும், என்ன கண்டென்ட் அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். சொல்லலை நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். ஸோ அதில் நேம் என்ன பார்த்தீங்கன்னா SJ Tech தமிழ். ஸோ கிட்டத்தட்ட 6000 சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அது மேபி எனக்கு அது ஒரு பெரிய நம்பராக இருக்கலாம். ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட், அதாவது மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஒரு சேனலில் ஒரு 6000 சப்ஸ்கிரைப் அப்படின்றது தான் என்னோட ஹையஸ்ட் ஒரு ரீச்சே. ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சேனல் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஒரு பிகினர், இப்போவும் நான் ஒரு பிகினர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியாது. ஸோ நான் பேச எதுவுமே என்ன ஒரு வீடியோ போட்டேன், எதனாச்சு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ எதனாச்சு ரொம்ப வைலண்ட்டாக வீடியோ போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன்றும் இல்லை, அவுட் டு டவுன்லோட் அடோப் XD எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அடோப் சம்மந்தப்பட்ட ஒரு சில கண்டென்ட்லாம் போடுறாட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே சொல்லலாம், நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போடும்போது ஸோ அதுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா என்ன பண்ண, அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் அதுக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் தராங்க அப்படின்றது தான் வியூஸ் போக போக பார்த்தீங்கன்னா தெரிய வந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்ட ஒரு மிஸ்டேக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்ததுனால ஸோ அந்த சேனல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் 90 டேஸ்க்குள்ளே 3 வந்தாலே ஸோ டெர்மினேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் ஜாலியாக அந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஸ்ட்ரைக் வந்தால் டெர்மினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக சொல்லுவோம். பட் ஆனால் ரியலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் எப்படி சொல்கிறது, ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட், அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் 3rd ஸ்ட்ரைக் வருது. 90 டேஸ்லேயே ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ 3வது ஸ்ட்ரைக் வருது, அடுத்த செகண்டே ஒரு மெயில் வருது, யுவர் சேனல் ரிமூவ் ஃப்ரம் யூடியூப் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ என்னடா இது, இவ்வளோ நாள் பண்ண ஒரு விஷயத்த அசால்ட்டாக ரிமூவ் பண்ணி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீல் கூட இல்லை, நம்மகிட்ட இந்த சேனல் இல்லை அப்படின்ற ஃபீலே இல்லை. இன்னமும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சேனல் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுக்காக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். தவிர இந்த சேனல் யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரவே இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே இருப்பேன், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒரு ஃபீலும் பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றத சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட்டேன், நல்ல வீடியோஸ் நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் ஸோ கண்டிப்பாக அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா திருப்பி எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ என்ன அப்படின்றதே தெரியாதவங்களுக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டு ஸோ ஓரளவுக்கு இவன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இவன் எதுக்கு இந்த வீடியோ போகிறான் அப்படின்றது ஸோ தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மேபி SJ Tech தமிழ் அப்படின்ற ஒரு சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு தோணும் என்ன தாண்டா ஆச்சு இந்த சேனலில் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே போடுறேன். ஸோ நீங்கள் தமிழ்லேயே போட்டிருப்பேன் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே. ஸோ ரிமூவ் அப்படின்ற மாதிரி வரும். நான் அகெயின் பார்த்தீங்கன்னா நான் ரீகவர் பண்ண யூடியூப் டீம் கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி மானிட்டேஷன் எனேபிள் சேனல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி என்னோட லாஸ்ட் சான்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே நம்ம குழந்தைத்தனமாக யோசிக்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா கிடையாது இது. ஸோ எனக்கு அது வேணும், திருப்பி எப்படியாவது வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டிய விஷயம் இது கிடையாது. ஸோ அவங்களோட வேலை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைலண்ட்டாக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்தது, இல்லை ஒரு சில தவறுகளை அவங்களுக்கே தெரியும். ஸோ இது எப்படின்னா மிஸ்டேக் பண்ணி டெர்மினேட் பண்ணுறது வேற, ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணதுனால டெர்மினேட் பண்ணுறது அப்படின்றது வேற இல்லை. ஸோ நமக்கே அது புரியணும். ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ 90 டேஸில் 3 கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், ஸோ 3மே நம்மளோட மிஸ்டேக்கு. ஸோ இது நம்ம புரிஞ்சாலே போதும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே ஃபீல் பண்ண தேவை, நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இப்போ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யூடியூப் என்ன சொன்னாங்க அப்படின்றது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரியுது, எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் ஆனால் நாங்கள் எங்களோட வேலையை பார்க்கணும். ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் டெர்மினேட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணதுனால தான் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனல் மூலிமா எனக்கு நிறையவே ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுது. நான் அதிகமாக இப்போ நான் பேசும்போது அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டை கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. தவிர அதாவது இந்த சப்ஸ்கிரைப் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட், அந்த கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எப்பவுமே நான் ஒரு வீடியோ போட்டால் ஒரு மானிட்டேஷன் ஆன் பண்ண போவேன். ஸோ அதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இதை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலை. எப்போவுமே நார்மலாக நான் வீடியோ எடுப்பேன்.
ஸோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து எந்த அளவு ஈஸியாக சொல்ல முடியுமோ ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுப்பேன். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணி இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பண்ணிருந்தேன். ஸோ இதுக்கப்புறமும் நான் அதெல்லாம் பண்ண போகிறேன். கேஷுவல் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறது நிறைய இருக்குது. ஸோ அந்த சேனல் மூலிமா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா நீ 6000 சப்ஸ்கிரைப் பற்றிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் கிடைக்குது. அந்த சேனலில் $70 பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. ஸோ இன்னொரு $30 வந்தால் வந்து ஃபஸ்ட் பேமெண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து போகிறது இது வரைக்கும் நான் வந்து போனதே கிடையாது. அதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு அது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சொன்னேன். இப்போ எனக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு சேனலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும், எது நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் நாலேஜ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ அப்படியே நான் பயங்கரம் அப்படிலாம் வந்து சொல்ல வரல. ஸோ கொஞ்சம் நாலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஐடியாலாம் வச்சிருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து அடுத்த செகண்ட் வந்து வீடியோ போட்டுடலாம் யூடியூப் வந்து ஃபஸ்ட் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி 30 days அதாவது $30 30 daysன்றாங்க. $30 வந்தாலே ஸோ நான் வந்து ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணிடலாம். $70 இருந்தது. $70 கிட்டத்தட்ட 5500 அந்த மாதிரி கிட்ட அந்த ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே இப்போ போயிடுச்சு. ஸோ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து நான் வந்து ஏதோ ஃபீல் பண்ணியோ நான் வந்து அப்படியே டிமோட்டிவேட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்தாட்டிலாம் வந்து ஸோ இது பெரிய அதாவது பெரிய கவுண்ட் சப்ஸ்கிரைப் வச்சுருங்களே பார்த்தீங்கன்னா வந்து இது மேபி அவங்க ரிட்டன் அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணலாம். நான் ஒரு 6000 வச்சுருந்தேன். ஸோ அது மற்றவங்களுக்கு வந்து அது சின்ன நம்பராக இருக்கலாம். அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும் வந்து இந்த சேனல் எதுக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருந்தது அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்ல நம்புறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து இவன் நமக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து இவன் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அது சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள். அதாவது சப்போர்ட் பண்ணணும், இந்த வீடியோக்கு இத்தனை லைக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து தாராளமாக லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ கமெண்ட்டில் என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ரெகுலரான டெக் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட் பண்ணலாம். பை கைஸ்.